கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் சோம்பேறியாய் இராதே என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலே, சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். இந்த வசனம் நமக்கு இரு வகையான ஜனங்கள் மற்றும் இந்த இரண்டு வகையான ஜனங்களின் ஆத்மாவின் நிலையை பற்றியும் நமக்கு கூறுகிறது. இந்த இரண்டு வகையான ஜனங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது, ஒன்று சோம்பேறிகள், மற்றொன்று ஜாக்கிரதையுள்ளவர்கள். இந்த இரு வகையான ஜனங்களுடைய ஆத்மாவின் நிலை முற்றிலும் வேறுபட்டது. ஒன்று விரும்பியும் ஒன்றும் பெறாது, மற்றொன்று புஷ்டியானது. இந்த உலகத்தில் பலர், நான் கடினமாக உழைக்கிறேன், எனவே நான் சோம்பேறி அல்ல என்று தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் உண்மையான சோம்பேறித்தனம் என்பது தேவன் கொடுத்த காலத்தை வீணாக்குவது, தேவன் கொடுத்த தாளந்துகளை புதைத்து வைப்பது. அதாவது இப்படி தேவன் நமக்கு கொடுத்த காலத்தையும் தாளந்துகளையும் சரியாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் ஜாக்கிரதையற்று வாழ்வதே சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறியினுடைய ஆத்மாவின் பரிதாப நிலையை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அந்த தேவனுக்கு அடுத்த காரியங்களை ஆசைப்படுகிறார்கள், ஆனால் ஒன்றும் செய்கிறதில்லை. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை விரும்புவார்கள், ஆனால் ஜெபிக்கிறதில்லை. அந்த தேவனுடைய வார்த்தையை அறிய ஆசைப்படுவார்கள், ஆனால் வேதத்தை திறப்பதே கிடையாது. அதாவது இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் இந்த நிலையில், அதாவது சோம்பேறியாகவே இருக்கிறார்கள். அதாவது தினமும் ஜெபிக்க விரும்புவார்கள், ஆனால் நாளை என்று தள்ளி போடுகிறார்கள். வேதத்தை வாசிக்க ஆசைப்படுகிறார்கள், ஆனால் தொலைபேசியிலும் பொழுதுபோக்கிலும் மணிக்கூர் கணக்கில் செலவழிக்கிறார்கள். அதாவது இதனுடைய விளைவுகளை நாம் பார்க்கிற பொழுது அவருடைய ஆத்மாவானது வறண்டு போகிறது, வளர்ச்சியற்று போகிறது, பலவீனமாகி விடுகிறது. அதாவது எந்த ஒரு காரியத்தையும் நாளை செய்யலாம், பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போடுவதே அந்த சோம்பேறித்தனத்தினுடைய அறிகுறியாக இருக்கிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6 முதல் 8 முடிய உள்ள வசனங்களை, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நாம் சரியாக பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இதை நன்கு விளக்க இயேசு சொன்ன ஒரு முக்கியமான உவமையை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 14 முதல் 30 முடிவுள்ள வசனங்களில் அந்த தாளந்துகளின் உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு எஜமான் தன் ஊழியக்காரர்களுக்கு அவனவனுடைய திறமைகளுக்கு தக்கதான தாளந்துகளை கொடுத்து விட்டு புறதேசத்துக்கு பிரயாணப்பட்டு போனான். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. முதல் 2 ஊழியக்காரர்களும் உடனே போய், அதாவது செயலில் இறங்கி வியாபாரம் பண்ணி ரெட்டிப்பாக்கினார்கள். ஆனால் அந்த 1 தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான் பாருங்க, போய் நிலத்தில் குழி தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அதாவது பயம், சோம்பல், அக்கறை இல்லாத காரணத்தினால் எதுவுமே செய்யாமல் புதைத்து வைத்தான். எஜமான் திருப்பி வந்தபோது முதல் 2 பேரை பாராட்டினார். அதாவது நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்பதாக. ஆனால் இந்த சோம்பேறியை கடிந்து கொண்டான். பொல்லாதவனே, சோம்பல் உள்ள ஊழியக்காரனே என்பதாக. தேவன் நமக்கு கொடுத்த காலங்களை, திறமைகளை, வரங்களை, வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருப்பதே சோம்பேறித்தனம். எப்படியெல்லாம் ஜனங்கள் இன்று தங்கள் தாளந்துகளை புதைத்து வைக்கிறார்கள் என்றால், எனக்கு எந்த வரவும் இல்லை என்று சொல்வது. அதாவது நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம்
வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாயிருக்கிறோம் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதாவது தேவன் எல்லாருக்கும் ஏதாவது தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதாவது மற்றவர்களோடு ஒப்பிட்டு குறைத்து பேசுவது, அதாவது என்னால் அவனை போல, அதாவது அவளை போல செய்ய முடியாது என்பதாக. அதாவது தேவன் உன்னை அவனை அல்லது அவளை போல இருக்க அழைக்கவில்லை. தேவன் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார். அதாவது பயத்தினால் எதுவுமே செய்யாமல் இருப்பது, சாக்கு போக்கு சொல்வது. நீதிமொழிகள் 18:9 வாசிக்கிறோம், தன் வேலையில் சோம்பேறியா இருக்கிறவன் அழிக்கிறவனுக்கு சகோதரன். அதாவது சோம்பேறித்தனம் என்பது அழிவின் வழி. இது நம்முடைய எதிரியாகிய சாத்தான் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நம் கடந்த வாரம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கும் அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை, அதாவது பொதுவான மற்றும் தனிப்பட்ட தேவ சித்தம் என்று 2 வகையாக பிரிக்கலாம் என்று நாம் பார்த்தோம். இன்று அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் சோம்பேறிகளாயிராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அதாவது இந்த ஜாக்கிரதை என்றால் என்ன? அதாவது தேவனுக்குரிய காரியங்களில் விழிப்புடன் இருப்பது, கவனமாக இருப்பது, நோக்கத்துடன் வாழ்வது, ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படுவது. தேவன் நமக்கு கொடுத்த காலங்களை, திறமைகளை, வரங்களை, வாய்ப்புகளை அதன ஸ்தோத்திரத்தோடு உண்மையாய் பிரயோஜனப்படுத்துவது. உதாரணமாக பவுல் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனத்திலே, ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். அந்த தேவனுடைய கிருபையின் சுசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அதாவது தனக்கென்று தேவன் வைத்திருந்த தேவ சித்தத்தை அறிந்து உணர்ந்து அதற்கென்று பவுல் அப்போஸ்தலர் அயராது சுசேஷத்தை பிரசங்கித்தார். பல சபைகளை நிறுவினார், ஜனங்களுக்கு புத்தி சொன்னார், கடிதங்களை எழுதினார், துன்பங்களிலும் விசுவாசத்தோடு இருந்தார். அதாவது தன் உயிரையும் பாராமல் பாடுபட்டார். தன் காலத்தை, தாளந்துகளை முழுவதுமாக தேவனுக்காக பயன்படுத்தினார். இந்த சோம்பேறித்தனத்தின் ஆபத்துகளை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அது ஆத்மீக வறுமை. சோம்பேறியினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வளர விரும்புகிறான், ஆனால் முயற்சி செய்கிறதில்லை. ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறான், ஆனால் கீழ்ப்படுகிறதில்லை. மாற விரும்புகிறான், ஆனால் தன்னை தேவனுக்கென்று முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறதில்லை. இனி 2வதாக நாம் பார்க்கும்போது வாய்ப்புகளை இழக்கிறான். அதாவது நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 4வது வசனத்திலே, சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சரியான நேரத்தில் செயல்படாதவன் அந்த அறுவடை காலத்தில் வெறுமையாக இருப்பான், தேவன் கொடுக்கும் வாய்ப்புகளையும் இழப்பான். இனி 3வதாக நாம் பார்த்தால், தேவனுடைய நியாய தீர்ப்பும் நரகமுமே பங்கு. மத்தேயு 25வது அதிகாரம் 30வது வசனத்திலே, தாளந்துகளை புதைத்த ஊழியக்காரனை பார்த்து, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இது எவ்வளோ பயங்கரமான எச்சரிக்கை பாருங்கள். இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாஸ்தனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை எப்படி பயன்படுத்தினோம், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை எப்படி உபயோகித்தோம், அதை தங்களை தாங்களே உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் 2 வகையான மனிதர்களை குறித்து நாம் பார்த்தோம். சோம்பேறிகள், அதாவது அந்த ஆத்மா வறண்டு போகிறவர்கள். 2வது ஜாக்கிரதை உள்ளவர்கள், அதாவது ஆத்மா புஷ்டி ஆகிறவர்கள். நாம் எந்த வகையை சேர்ந்தவர்கள் என்று இன்றைக்கே சிந்திப்போம். தேவனுடைய பயங்கரமான நியாய தீர்ப்புக்கும் நரகத்திற்கும் தப்ப இன்று சோம்பேறிகளாய் மதியற்றவர்களாய் இல்லாமல் அவருடைய சித்தத்தை எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும்
அறிந்து உணர்ந்து ஜாக்கிரதையோடு வாழுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா புஷ்டியாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேகத்தில் வெளிப்படும் போது அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் சதா காலமும் அவரோடு வாசம் பண்ண தகுதி உள்ளவர்களாவோம். கர்த்தர் தாமே இறங்கி நம் அனைவரையும் சோம்பேறிகளாய் இல்லாமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தையும் தாளந்துகளையும் தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்தி கொள்ள கிருபை செய்வாராக. ஆமேன்.